குருமார்களின் இணையடி சரணம். நாம் இப்பதிவில் அநாகத சக்கரத்தை பற்றி சற்றே சிந்தித்து மகிழ்வோம். இது நம் உடலின் 4வது சக்கரம் ஆகும். மணிப்பூரக சக்கரத்தில் இருந்து 10 விரல்கடை மேலே உள்ளது. இச்சக்கரம் 12 இதழ்கள் கொண்ட மலர் வட்டம். அதனுள்ளே அருங்கோண வடிவம். அதன் மையத்தில் சிகார தத்துவமும் அதன் நடுவே ருத்திரன் பார்வதியும் வீற்றிருக்கின்றனர். இச்சக்கரத்துடன் தொடர்புடைய பூதம் காற்று, தொடர்புடைய புலன் பார்வை. இச்சக்கரத்தின் நிறம் பச்சை. இச்சக்கரத்தின் மந்திரம் யம். இச்சக்கரம் அறிவு, உணர்ச்சி இரண்டிற்கும் மைய புள்ளியாகும். இச்சக்கரம் தன்னலமற்ற அன்பு, கருணை, இரக்கம், ஞானம், அறிவு மற்றும் நிலவும் சூழ்நிலைகளை ஏற்கும் பக்குவம், மாற்றங்களை ஏற்கும் தன்மை, பற்றினை கடந்த உன்னதமான மனநிலை போன்ற மேன்மையான குணங்களை நிர்வகிப்பது இச்சக்கரமாகும். மனதிலிருந்து எண்ணங்கள் உதிக்கின்றன. எண்ணங்கள் காற்றுடன் உறவாடி சொல்லாகி செயலாக உருப்பெறுகிறது. இச்சக்கரத்தில் தியானிக்க நம் கஷ்டத்தை பக்குவத்தோடும் புரிதலோடும் சோர்வற்று இன்முகத்தோடும் எதிர்கொள்ளும் திறனை வளர்த்தெடுக்கும். எவரொருவர் தன் கடமையில் முழுமையாக தம்மை அர்ப்பணிக்கிறாரோ அவரே முழுமையாக விட்டு பிரிவார். இச்சக்கரத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு பட்டினத்தார் மற்றும் புத்தர். பட்டினத்தார் நல்ல செல்வந்தர். தன் மகனின் கடல் கடந்த வாணிபம் செய்துவிட்டு அவரின் வருகைக்காக எதிர்நோக்கி நிற்கிறார். தன் மகனும் வந்து இறங்கி தான் சம்பாதித்த அனைத்தையும் தன் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறார். தந்தை மிகுந்த ஆவலோடு செல்வத்தின் மீது உள்ள அதிக பற்றுதலினால் அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். அந்த பெட்டியில் எருவும் உமியும் தவிடும் தட்டிய வரட்டிகள் இருக்கின்றன. உடனே பட்டினத்தாருக்கு கோபம் மிகுந்த ஆத்திரத்தை தருகிறது. அனைத்து வரட்டிகளையும் தூக்கி எறிய அங்கே வைரங்களும் வைடூரியங்களும் சிதறி மின்னுகின்றன. அதை கண்ட பட்டினத்தாருக்கோ மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. உடனே தன் மகனை பாராட்ட வீட்டிற்கு செல்கிறார். வீட்டில் தன் மனைவியை எதிர்கொள்கிறார். மகனை காணவில்லை. மனைவி தன் மகன் தந்ததாக ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கிறார். பட்டினத்தார் அந்த ஓலைச்சுவடியை திறந்து பார்க்க அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கே என்ற பதிவு இருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் தனது இறுதி பயணத்தில் காதற்ற ஊசியை கூட கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்கிறார். ஞானம் புரிகிறது. உடனே அந்த நிமிடமே அனைத்து செல்வத்தையும் துறக்கிறார். இடுப்பில் ஒரு துணியை மட்டுமே கெட்டிக்கொண்டு துறவு கோலம் பூண்டார். தன்னை முழுமையாக எவ்வளவு செல்வத்தில் அர்ப்பணித்தாரோ அதே அளவு முழுமையாக தன்னை துறந்து துறவு கோலமும் பூண்டார். 2வது எடுத்துக்காட்டு கௌதம புத்தர். இவர் பிறந்தவுடன் ஜோதிட கணிதப்படி துறவியாவார் என்பதை அறிந்த அவர் தந்தை இவரை துன்பமே தெரியா வண்ணம் இவரை சுற்றி ராஜபோக வாழ்வை தந்து அன்பு பிடிக்குள் இன்பமாக வளர்த்து வந்தார். இளவரசராக சுகபோக வாழ்வை மேற்கொண்டு வந்த புத்தர் ஒரு நாள் நகர்வலம் செல்ல புறப்பட்டார். அப்போது எதிரே தென்பட்ட காட்சிகள்: ஒரு முதியவர், நோய்வாய்ப்பட்டவர், இறுதி யாத்திரை 3 நிகழ்ச்சிகளையும் காண நேரிட்டது. இது இவரை மிகவும் பாதித்தது. இறுதியில் அழியும் இவ்வுடம்பிற்காகவா நம் வாழ்நாளை செலவிட்டோம்
என்ற ஞானம் பிறக்க தன் மனைவி, மகன், ராஜபோக வாழ்வை துறந்து துறவியானார். இந்த பிரிவு இந்த மகான்களை பாதிக்கவில்லை. முழுமையாக அர்ப்பணித்தவர் முழுமையாக விட்டு பிரிந்தனர். நாம் எதற்காக பிறந்தோம் என்ற புரிதல் வரும்போது எதையும் லட்சியம் செய்யாது இலக்கை நோக்கி பயணிப்பது. அறம்தான் இச்சக்கரத்திற்கான முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அறம் தவறினால் எல்லாமே போகும். தியானம், தவம் பலனளிக்காது. அடுத்த மனித பிறவி கிடையாது. மனோதர்மத்தை, மனப்பக்குவத்தை, மன செம்மையை வளர்த்தெடுப்பது அநாகத சக்கரமாகும். நம் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டே நம் வாழ்வையும் கவனிக்க இச்சக்கரம் பெரும் உதவியாய் இருக்கும். அறம் வெளியே காண்பதல்ல, நம்மை நாமே திருத்துவது. நாம் சும்மா உட்கார்ந்து போக வரவில்லை. நிறைய அனுபவங்களை பெற முயல வேண்டும். அதில் உண்மையை கண்டறிந்து பிறருக்கு உதவி விளக்கு ஏற்றிவிட்டு செல்ல வேண்டும். பிரச்சனை தீர்வு வெளியே தேடினால் பூதாகரமாய் இருக்கும். உள்ளே தேடு, பூஜ்யமாகும். அவரவர் பிரச்சனையை அவரவர்தான் தீர்க்க வேண்டும். மனம் பரந்த காடு. அதை உழுது இறை விதையை போடு. பின் பயன்படுத்தி மக்களுக்கும் உதவு. இச்சக்கரம் அறம் என்ற தலைமை பண்பை வளர்த்து மனம் செம்மைப்பட உதவும். இச்சக்கரம் சரிவர இயங்க உதவும் உணவு: கீரை, பச்சை பட்டாணி, குடை மிளகாய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், புதினா, துளசி, கொய்யா மற்றும் தேநீர். இச்சக்கரம் சரிவர இயங்காவிடின் நோய் எதிர்ப்பு திறன் குறையும். தூக்கமின்மை, மேல் முதுகு பிரச்சனை, சீரற்ற இரத்த அழுத்தம், மார்பு வலி போன்ற பிரச்சனையும், மன ரீதியாக விரோத மனப்பாங்கு, மன அழுத்தம், தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு, பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துதல், உணர்ச்சி சமநிலையற்ற தன்மை போன்ற பிரச்சனைகளும் தென்படும். இச்சக்கரத்தை சரிவர இயக்க உதவும் ஆசனா: ஆஞ்சநேயராசனா, சக்கராசனா, பரத்வாஜாசனா, அதோமுக கபோட்டாசனா, உசட்டாசனா, புஜங்காசனா, கந்தராசனா, ஹாலாசனா, திரிகோண ஆசனா. இச்சக்கர தியானம் சரிவர நாமும் பயின்று அறத்தை வளர்த்து இச்சக்கரத்திற்கே பிரத்யேக தெய்வமான ருத்திரன் பார்வதியின் அருளை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம். குருமார்களின் இணையடி சரணம்.